சோழ மண்டலத்துக்கு விரைகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அஃப்கோர்ஸ் திருச்சி அப்படி சொல்லிட முடியும் இல்லையா. திருச்சி அவர் தங்கியிருந்த விடுதியில் இருந்து ரோட் ஷோவாக அங்கே சென்ற போது அங்கே ரெண்டு பக்கமும் அதிமுக கொடியும் பிஜேபி கொடிகளும் பறக்க ரெண்டு கட்சியுடைய தொண்டர்கள் அங்கே பொதுமக்களும் கூட அவரை வரவேற்ற காட்சிகளை பார்த்தோம். ஹெலிபேட்லேருந்து பிரகதீஸ்வரம் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு உலங்கு வானூர்தி மூலம் புறப்பட்டார். திருச்சியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம், நீங்கள் திரையில் பார்க்குறீங்களே, இன்னமும் கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு செல்கிறார். சோழம் அப்படிங்கிறது மூவேந்தர்கள் இருந்தாலும் தமிழினத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். உலகாண்ட தமிழ் வம்சம் இது தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பறந்து விரிந்து தன்னுடைய பெருமையை பரப்பிய ஒரு சோழ மன்னரை அவர் அந்த பெருமையில இணைந்து கொள்கிறார். இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இது அவங்களோட 3 கோவில்கள் இருக்குல்ல, தாராசுரம், இது பிரகதீஸ்வரர், பெரிய பெருவுடையார் கோவில், நம்ம கங்கை கொண்ட சோழபுரம், அது மூன்றுமே ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். ரெண்டாவது, இந்தியா முழுக்க நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா தான் டெல்டாவில் உள்ள கோவில்களோட அருமை நமக்கு தெரியும். இப்போது தமிழ்நாட்டிலேயே கூட மேற்கு மாவட்டங்களில் இந்த அளவுக்கு கற்கோவில்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பிரமிப்பு. நம்ம அதன் கூடவே வளர்றதுனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இது பண்ணலை. இன்னுமே இதை உலக அளவில் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 400-450 வருஷம் கட்டடங்களையே ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு 500 வருஷம் அப்படி கட்டடங்களை அவங்க சொல்கிறாங்க. எகிப்து இது போன்ற நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஒரு சில இடங்களை தான் அவங்களால அடையாளப்படுத்த முடியுது. ஆனால் நமக்கு ஒரு 1000 வருஷ வரலாறு இருக்குது. நீங்கள் தாண்டி வேலை ஆர்கிடெக்சரல் மார்வல், பெரிய விஷயம் இல்லைங்களா? நீங்கள் இன்றைக்கி அதை நீங்கள் டீகோட் பண்ணவே முடியலையே, எப்படி கட்டினாங்க, எப்படி. இப்போ நீங்கள் ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு சிவில் இன்ஜினியர் இன்றைக்கி எந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் இதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துட முடியுமா? அதுக்கு தியரிஸ் இருக்கு. யானை மூலமா மேல கல் எடுத்துட்டு இருப்பாங்க இருக்கு, தவிர ஒரு நம்ம தெளிவா இப்படிதான் கட்டியிருப்பாங்கன்னு புரிந்து கொள்ள முடியல இந்த ஏஜ்ல. இந்த நேரத்துலையுமே புரிந்து கொள்ள முடியல. ரெண்டாவது, இந்த கோவில்கள் எல்லாமே நிச்சயமாக இது ஒரு கோவில் மட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா கூட அங்கே ஏக்கர் கணக்கில் விரிந்திருக்கக்கூடிய ஒரு